சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பார்த்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா. நான் மேல காட்டி ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் என்னம்மா. சிஸ்டர், இவங்களோட பிபி, பல்ஸ், ஆக்சிஜன் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு தொடர்ந்து நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. இவருக்கு மத்த எல்லா செக்கப்பும் நார்மலா இருக்கு, ஆனா பிபி மட்டும் லோவாயிட்டே இருக்கு டாக்டர். உங்களுக்கு ஆக்சிடென்ட்ல பிளட் நிறைய லாஸ் ஆனதுனால கூட பிபி கம்மியாகிறதுக்கு சான்ஸ் உண்டு. நம்ம தான் சிடி ஸ்கேன் எடுத்துருக்கோம்ல, அதோட ரிப்போர்ட் இப்போ வந்துடும், வந்தோன்னு பாத்துக்கலாம். டாக்டர், நம்ம இவங்களுக்கு நிறைய இன்ஜெக்ஷன் போட்டு தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஆனா நேரத்துக்கு பேஷண்ட் தூங்கி இருக்கணும், ஆனா இவரு ரெஸ்டே எடுக்காம ஒரே நேமையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு டாக்டர். சோனி 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 சீக்கிரம் வா சோனி சோனி. அப்புறம் சிஸ்டர், இவருக்கு ஹெட்ல அடி பயங்கரமா பட்டிருக்கனால எவ்ரி 50 மினிட்ஸ் நீங்க இவரை நோட் பண்ணிக்கிட்டே இருங்க. இவர்கிட்ட ஏதாவது டிஃபரெண்டான சிம்டம்ஸ் தெரிஞ்சாலோ ஏதாவது ரியாக்ஷன் ஆனாலும் என்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. இது ரொம்ப சீரியஸான கேஸ், கேர்ஃபுல். ஓகே டாக்டர். உங்க ஃபேமிலி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா சிஸ்டர்? அப்புறம் ஐசி வார்டுல சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃபார்மாலிட்டி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் முடிச்சிட்டீங்களா? டாக்டர், அவங்க ஃபேமிலில இருந்து இன்னும் யாரும் வரல. அவர் ஃப்ரெண்டு தான் வந்து இவரை அட்மிட் பண்ணாரு. அவங்க ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு சொன்னாரு. சைனும் அவங்க ஃபேமிலியில இருந்து வந்த பிறகு போடுறதாக சொன்னாங்க. என்ன சிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்க? ஆக்சிடென்ட் கேஸ் எல்லாம் ஃபார்மாலிட்டியில சைன் வாங்கினதுக்கு அப்புறம் தானே ஐசி வார்டுல சேர்க்கணும். ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இதனால போலீஸ் கேஸ் எதுவும் ஆயிட்டுனா? டாக்டர், இவரை கொண்டு வந்து சேர்த்த அவரோட ஃப்ரெண்டு போலீஸ் தானா? அவர் நான் எல்லா ஃபார்மாலிட்டியும் நான் பாத்துக்கிட்டே, நீங்க ட்ரீட்மெண்ட்டை மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னாரு. அதனாலதான். என்ன சொல்றதுன்னே தெரியல சிஸ்டர். பேஷண்டோட உயிரும் முக்கியம் தான். அட் த சேம் டைம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. அதனால இனியாவது கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே டாக்டர். சோனி சோனி சோனி. ஹலோ ஷாமண்ணா. ஹலோடா கார்த்திக், திடீர்னு போன் பண்ணிருக்க? ஷாமண்ணா, ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுண்ணா. ப்ராப்ளமா? என்னடா சொல்ற? நம்ம ரகுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுண்ணா. என்னது, ரகுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டா? என்னடா சொல்ற? இப்போ ரகு எங்கடா? ஹாஃப் அன் அவர் முன்னாடி தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நாங்க இப்போ சூர்யா ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். நீங்க உடனே வாங்கண்ணா. கார்த்திக், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வர வேண்டியதானே? இப்போ தம்பி நல்லா இருக்கானா? அண்ணா, அவனுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிட்டுனா. அவ்வளவு தூரம் கொண்டு வந்தா அது ரிஸ்க் நினைச்சுதான் நியர்பைல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து அட்மிட் போட்டாச்சுன்னா. நீங்க சீக்கிரம் வாங்க. என்னடா சொல்ற கார்த்திக்? இதோ ஒரு 5 நிமிஷத்துல வாரேன். மிஸ்டர் ரகு, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? ப்ளீஸ் ரிலாக்ஸ். டோன்ட் ட்ரை டு டாக் டூ மச். சோனி 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 வா சோனி சோனி. எனக்கு புரியுது, ஆனா நீங்க இப்போ கொஞ்சம் காமா இருங்களேன். உங்க ஹெட்ல இன்ஜுரி ஆயிருக்கு, அதிகமா நீங்க பேசக்கூடாது. ரிலாக்ஸ். சோனி 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 சோனிய கூப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உங்க ஹெல்த் தான் முக்கியம். நீங்க இப்படி பேசி பேசி உங்களே நீங்க ஸ்டெயின் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அது உங்க உயிருக்கே ஆபத்து. ப்ளீஸ், நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. டாக்டர், சோனிங்கிற நேமையே அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. ஒருவேளை அது அவரோட ஒய்ஃபா இருப்பாங்களோ? தெரியல சிஸ்டர், இருக்கலாம். இப்ப இவர் இருக்கிற கண்டிஷன்ல அவருக்கு ட்ரீட்மெண்டோட அவங்க ஒய்ஃப் தான் இம்பார்ட்டன்ட் மாதிரி தெரியுது. இவரை இப்படியே விட்டுட்டு இருந்தா அவரேனுக்கு போற பிளட் எல்லாம் அப்படியே சக்கியமாகி இவர் கோமாக்கு போறது கூட சான்ஸ் உண்டு. நான் போய் ஃபர்ஸ்ட் இவங்க ஃபேமிலி கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன். இவரை 24 ஹவர்ஸும் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இவர்கிட்ட ஏதாவது டிஃபரெண்டா சிம்டம்ஸ் தெரிஞ்சுச்சுன்னா நீங்க இமிடியேட்டா என்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஓகே டாக்டர். சோனி, என்னாச்சு? தம்பி நல்லா டிரைவ் பண்ணுவான், எப்படி சடனா ஆக்சிடென்ட் ஆச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணா, அவ என்னதானே பார்க்க வந்தா? ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். நான் கூட சொன்னேன் பதட்டத்துல பைக்கை டிரைவ் பண்ணாதுன்னு. அவன் தான் ஆப்போசிட்ல வர லாரி கிட்ட போய் வண்டி விட்டுட்டா. ஐயோ, என் பிள்ளைக்கு என்னாச்சு? என் பிள்ளை நல்லா இருக்கானா தம்பி? கண்ணை திறந்துருக்கானா? ஏதாச்சும் பேசுனானா? அம்மா, அவனை ஐசி வார்டுக்கு தான் கொண்டுட்டு போனாங்க. டாக்டர் இன்னும் வரலமா. டாக்டர் வெளியே வந்தாதான் தெரியும்.
கடவுளே, எதுக்கு என் பிள்ளைக்கு சோதனைக்கு மேல சோதனை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க? அவன் எவ்வளவுதான் தாங்குவான்? இப்போ என் புள்ள ஆஸ்பத்திரியில. கடவுளே, அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அம்மோ அழாத அம்மோ, நம்ம பையனுக்கு ஒண்ணும் ஆகாது. நம்ம யாருக்குமே எந்த கெடுதலுமே செய்யல. நம்ம பையனை கடவுள் அவ்வளவு சீக்கிரத்தை கைவிட மாட்டார் அம்மோ. நம்ம பையனுக்கு ஒண்ணுமே ஆகாது பாரு. அவங்க அந்த சாமிக்கு நான் என்ன குறை வச்சேனே தெரியல. கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் நம்ம குடும்பத்துக்காக தான் வருது. என் புள்ள என்ன பண்ணுனா இந்த பாருங்க, கண்ணு திறக்காம ஐசிக்குள்ள கிடக்கான். கார்த்திக், சோனிய பத்தி எதுவும் தகவல் கிடைச்சதா? அது வந்து நான் டாக்டர் என் தம்பி இப்போ நல்லா இருக்கானா? பாருங்க சார், இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது. அவருக்கு ஸ்கேன் எடுத்திருக்கோம் தலையில. அந்த ரிப்போர்ட் வந்த பிறகுதான் எதுனால சொல்ல முடியும். என்னது, ஹெட்ல ஸ்கேன் எடுத்திருக்கீங்களா? அப்ப என் தம்பிக்கு தலையில அடிபட்டு இருக்கா? பாருங்க சார், அவருக்கு உடம்புல எந்த அடியுமே இல்லை, ஒரு சின்ன காயம் விடல. ஆனா ஹெட்ல பயங்கரமான அடி. அவரு ஸ்கேன் எடுத்திருக்கோம், வரட்டும், அதுக்கப்புறம் சொல்லலாம். சார் நான் போய் என் தம்பியை பார்க்கலாமா? சார், இந்த நேரத்துல யாரும் ஐஸ் வார்டுக்குள்ள அலௌட் கிடையாது. சார், நான் பேஷண்டோட அண்ணன் தான். நானும் ஒரு டாக்டர் தான் சார். நான் ஷாம் ஹாஸ்பிட்டல் எம்பி. ஓ அப்படியா சார், நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் உங்களை நான் பார்த்தது இல்லையா, அதான். ஆனா உங்களுக்கும் இப்போ பேஷண்டோட கண்டிஷன் என்னன்னு தெரியல சார், புரிஞ்சுக்கங்க. இப்போ என் பையன் எப்படிதான் இருக்கா? கண்ணை திறந்துட்டானா? கண்ணை திறந்து பேசுறானா? இதுதான் சார் ப்ராப்ளமே. உங்க பையன் ரெஸ்டே எடுக்க மாட்டேக்காரு. ஒரே நேம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு. நாங்களும் இன்ஜெக்ஷன் போட்டு பார்த்தோம், நோ யூஸ். ஒரே பேரை சொல்றானா? என்ன பேர் சார் சொல்றா? ஒரு வாயை திறந்தாலே சோனிங்கிற நேம தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. சோனிங்கிறது அவரோட ஒய்ஃபா சார்? ஆமா, அவங்க என் தம்பியோட ஒய்ஃப் தான். பாருங்க சார், அவர் இருக்க கண்டிஷனுக்கு இப்ப நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கூட அதுல எந்த ஒரு வேல்யூமே இல்ல. அவரு ரெக்கவர் ஆக மாட்டாரு. ஒரு மைண்ட் ஃபுல்லா சோனின்றவங்க மட்டும்தான் ஞாபகம் இருக்கு அவருக்கு. ஐ திங்க் அவங்க வந்தா மட்டும்தான் இவரை ரெக்கவர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அவங்க ஒய்ஃப் வரலையா? டாக்டர், அவளுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் சின்ன ப்ராப்ளம் சார். இப்போ உங்க தம்பி எந்த சிச்சுவேஷன்ல இருக்காங்கன்னு ஒரு டாக்டரா நான் சொல்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அவருக்கு ஹெட்ல இன்ஜுரியா இருக்கனால ரிப்போர்ட் வந்தாதான் அவருக்கு என்ன ப்ராப்ளம்னே சொல்ல முடியும். அவர் மைண்ட் ஃபுல்லா அவங்க ஒய்ஃப் சோனி மட்டும் தான் ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்க இப்படியே கண்டினியூஸா புலம்பிட்டே இருந்தா இவர் கோமாக்கு போறது கூட சான்ஸ் உண்டு. நீங்க ஒரு டாக்டரா இருக்க போய் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் அப்படின்றதுனாலதான் உங்ககிட்ட சொல்றேன். கண்டிப்பா அவங்க ஒய்ஃப் வந்தாதான் இவங்களை ரெக்கவர் பண்ண முடியும். அதனால நீங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல அவங்க ஒய்ஃபை கூட்டிட்டு வர பாருங்க சார். எப்பா சாம், உன் தம்பிக்கு என்னதான்ப்பா பண்ணுதான்? இந்த டாக்டர் என்னென்னமோ வளருதாரே. என் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது கடவுளே. ஓகே டாக்டர், நான் சீக்கிரம் உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு வர பாக்குறேன். ஓகே சார். டாக்டர் சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அந்த பொண்ணு வந்தா மட்டும்தான் என் தம்பி ரெக்கவர் ஆவான்னு சொல்றாங்க. நான் இப்ப அந்த பொண்ணை எங்கன்னு போய் கூட்டு வருவேன்? எங்கன்னு போய் தேடி கண்டுபிடிப்பேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சாரிண்ணா, எப்படி உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஆனா நான் சொல்லிதான் ஆகணும். சோனி இவரு வந்ததுல இருந்தே இந்த போட்டோவை பார்த்துக்கிட்டே புலம்பிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை அவரோட ஒய்ஃப் போட்டோவா இருக்குமோ? சோனி சார், இப்படி உங்களே நீங்க ஸ்டெயின் பண்ணிக்கிடாதுங்க சார். கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, தூங்குங்க சார். சோனி, இந்த போட்டோவில் இருக்கவா நம்ம ஃப்ரெண்ட் துளசி தானே? அவ இப்படி இவரு கூட? துளசி! சோனி துளசி இங்க பாரு. ஏ சாரு, ஏன் கத்துற? நீ கத்துறது எம்பிரும் வர கேட்கும் போல இருக்கு. கேட்டா கேட்டுட்டு போட்டோமே. நான் சொல்றத மட்டும் நீ கேட்டுன்னு வச்சுக்கோ. பேஷண்ட்டுக்கு நீ ஊசி போட மாட்ட, உனக்கு தான் நான் ஊசி போட வேண்டியதா இருக்கா. நான் சொல்ல போறது அவ்வளவு ஷாக்கான விஷயம். ஷாக் ஆகுறதுக்குன்னு நம்ம ஹாஸ்பிட்டலோட எம்பி ஹார்ட் அட்டாக்ல போய் சேர்ந்துட்டாரா? துளசி விளையாடாத, அதோட இம்பார்ட்டன்டான விஷயம் நான் சொல்ல வருது. இப்படி முக்கியமான விஷயம்னா நமக்கு போனஸ் தான். அது பொங்கலுக்கு தான் தருவாங்க. அத இப்ப தராங்களடி. துளசி, உனக்கு எப்ப பார்த்தாலும் லாட்டாவே போச்சு. அங்க ஒரு பேஷண்ட் உன் போட்டோ வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காண்டி. என்ன
உனக்கு என்ன காது செவடா? வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீயா தானே காதுல செக்அப் பண்றாங்க. நீயும் செக் பண்ண தானே செய்ற. அப்புறம் என்ன திரும்பி சொல்லுன்னு சொல்ற? இல்ல யாரோ என் போட்டோ வச்சிருக்காங்கன்னு சொன்னியே, அத கேக்குறேன்டி. அதான்டி, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு 1 hour முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் கேஸ், ஹெட்ல இன்ஜுரி. அவரு ஒரு பேரையே ரிப்பீட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஆனா பேரு துளசியா இல்ல வேற ஏதோ நேமான்னு தெரியல. அவரு கையில வச்சிருந்த போட்டோ கீழே வந்துச்சு. அந்த போட்டோ பார்த்து நான் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன் தெரியுமா? சாரு, அந்த பணக்கார நாயி அவனோட மகன் எழிலாடி. எழிலா? ஏச்சி, அந்த பொறிக்கலாம் இல்லடி. அவனதான் நம்ம காலேஜ்லயே பாத்துக்குமே. அவன் எப்ப பார்த்தாலும் ஒரு கண்ணாடி போட்டுல சுத்துவான். இவரு பார்க்கவே டோட்டலா டிஃபரெண்டா இருக்காருடி. அப்பாடி, அவன் இல்ல கொஞ்ச நேரத்துல மூச்சு நின்னே போச்சு தெரியுமா? துளசி, உனக்கு பாய் ஃப்ரெண்டே இல்லைன்னு என்கிட்ட சொன்னேன். ஆனா என்கிட்ட எனக்கு தெரியாம உனக்கு ஏதாவது எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் உண்டா? சாரு, என்கிட்ட அடி வாங்கிட்டு போயிடாத. என்னை பத்தி எல்லாமே உனக்கு தெரியும். நானே ஒவ்வொரு நாளையும் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். இது எனக்கு பாய் ஃப்ரெண்டு தான் தேவையாங்க. இல்லடி, அவர் வச்சிருக்க போட்டோல நீயும் அவரும் இறுக்கி கட்டி பிடிச்சிருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீயே வந்து பாரு, பார்த்தா உனக்கே புரியும். வா. சோனி, சோனி, அதுக்குள்ளே வந்தாயே, நான் தேடி தேடித்தான் அலைஞ்சிட்டேன். என் தேவதைய கண்டுபிடிச்சிட்டேன். நான் முழுசா என்னதான் கொடுத்துட்டேன். அட ஒன்ன வாங்கிட்டேன். இவனை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லடி. புரியுதுடி, ஆனா அவன் கையில வச்சிருக்க போட்டோவை பாரு. இந்த பொண்ணு பார்த்தா அப்படியே என்ன மாதிரியே இருக்கா? அதான்டி நானும் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டேன். துளசி, உனக்கு சிஸ்டர் உண்டா? இல்ல சிஸ்டர் இன்லா அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா உன்ன மாதிரியே? சாரு, நீ லூசா? என்னை பத்தி உனக்கு தெரியாதவங்க. நானே ஒரு அனாதை கழுதை, ஆசிரமத்துல வளர்ந்து ஏதோ சிஸ்டரால படிச்சு இந்த போஸ்டிங்க்கு வந்திருக்கேன். என் கூட பிறந்த தங்கச்சோ இல்ல சிஸ்டர்லாவோ எனக்கு யாரடி உண்டு? அப்படி யாரு எனக்கு தெரியும்? சாரிடி துளசி, நான் ஏதோ பதட்டத்துல அப்படி. அப்போ இந்த பொண்ணு யாரா இருக்கும்? துளசி, அவளை ஏன்டி இப்படி ஊத்து பாக்குற? ஆமா, இவ கண்ணு மட்டும் அப்படியே சின்ன கண்ணுன்னு இவளுக்கு நினைப்பு. இங்க இருக்கதா அங்கேயே வாழுது. சோனி, சோனி வந்துட்டியா? சோனி, ஏ துளசி, தள்ளி வா. ஆல்ரெடி உன் போட்டோ மாதிரி ஏதோ ஒரு பொண்ணு போட்டோ வச்சு புலம்பிட்டு இருக்கா. அப்புறம் அவதான் நீ நினைச்சு உன்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட போறான். ஆமாடி, அவன் பாக்குற பார்வையே சரியில்லை. ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாக்குறான். சோனி, சோனி, என்னை விட்டுட்டு எங்க போற? சோனி, 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 என்னை விட்டுட்டு எங்க போற? கையை விடுடா. சாரு, எனக்கு ஹெல்ப் பண்ணுடி. மெண்டல் ஆஸ்பத்திரியில போட வேண்டியவளை கொண்டு ஏன் இங்க போட்டு வச்சிருக்கீங்க? கையை விடுடா. நான் தான் முதலே சொன்னல கிட்ட போவாதன்னு. அவனே வந்ததுல இருந்து பித்து பிடிச்ச மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்கா. இப்போ நீ வேற உத்து பாக்குறேன்னு கையை உதறி தள்ளிட்டு வா துளசி. நானே வர மாட்டேன். அவன் என் கையை எப்படி பிடிச்சிருக்கான் பாரு, இறுக்கி பிடிச்சிருக்காண்டி. சாரு, இவனை ஆக்சிடென்ட் கேஸ்னு சொன்னா எனக்கு பார்க்க அப்படி தெரியலையே. ஏய், உண்மையா ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது தலையில எவ்வளவு பிளட்டோட வந்தான் தெரியுமா? இன்ஜுரி கேஸ் டி. சார் கூட இவரு கோமா ஸ்டேஜுக்கு போகிறது கூட வாய்ப்பு உண்டுன்னு சொன்னாரு. ஆனா பொண்ணை பார்த்ததும் இவ்வளவு ஆக்டிவா இருந்துப்பான்னு நினைக்கவே இல்லடி. என்ன ஏவோ தெரியல, இவனை பார்த்தா எனக்கு பயமா வேற இருக்குது. கையை விடுடா, பொறுக்கி கையை விடு. சோனி, நீ ஏன் சோனி இப்ப எல்லாம் பேசுற? சோனி ப்ளீஸ், சோனி என்னை விட்டு போயிடாத. துளசி, கையை உதிரி விட்டுட்டு இந்த பக்கம் வாடி. என்னால முடியலடி. என் கையை அவன் எப்படி பிடிச்சிருக்கான் பாரு, தட்ட விட முடியல. யாரையாச்சும் ஹெல்ப்புக்கு கூட்டு வாடி. ரகு, ரகு, கையை விடுடா. ரகு, அந்த பொண்ணோட கையை விடுப்பா. டேய் ரகு, அந்த சிஸ்டர் கையை விடுடா. எப்பா என்னப்பா பண்ற? கையை விடு. அது நம்ம சோனி கிடையாதுப்பா, வேற பொண்ணு. சோனி, என்னை விட்டுட்டு போகாத சோனி. என்னை விட்டுட்டு எங்க போற நீ? இவரோட ஃபேமிலியா? ஆமா ஆமா சிஸ்டர், இது என் தம்பி. என்ன சார், கீழ்பாக்கம் மெண்டல் ஆஸ்பத்திரியில சேர்க்க வேண்டிய உங்க தம்பியை கொண்டு இந்த சேர்த்து எங்க உயிரை வாங்குறீங்க? சாரி சிஸ்டர், அது
அது வந்து இத பாருங்க சார், உங்க தம்பிய மரியாதையா கையை விட சொல்லுங்க, இல்லாட்டி நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். டேய் ரகு, என்னடா பண்ற? கையை விடு. ஆமா, நீங்களா யாரு? தம்பி, என்னடா சொல்ற? நான் தான் ஷாம். எனக்கு தெரியலையா? எப்பா ராகு, என்னாச்சுப்பா? ஏன் இப்படிலாம் பேசுற? நான் உன் அம்மா, என்ன பாருடா. நீங்களா யாரு? தள்ளி போங்க. சோனி, என்னை விட்டு போயிடாத சோனி. நீ கிட்டே நில்லு சோனி. என்னங்க, இந்த இந்த பொண்ணு நம்ம பையன் அவன் பொண்டாட்டி சோனின்னு நினைச்சிட்டான் போல இருக்குங்க. ஐயோ, நான் என்னங்க பண்றது? என் தலை எழுத்தா. இப்ப என் பிள்ளைய காப்பாத்த நான் என்னங்க பண்றது? என்னமோ பண்றது? நம்ம மருமக நம்மளை விட்டு போவான்னு நினைச்சுமா, இல்ல இந்த பொண்ணு நம்ம பாப்போன்னு தான் நினைச்சுமா? மீதி நம்ம பையன் வாழ்க்கையில எப்படி விளையாடுது, இது இது எங்க கொண்டு போய் முடியுதுன்னு பாப்போமே. என்னங்க, இந்த பொண்ணு பார்க்க அப்படி ரகுவோட பொண்டாட்டி மாதிரியே இருக்காளா? இருக்காதாமோ? இந்த பொண்ணு பாக்கறது அப்படியே நம்ம மருமக மாதிரியே தான் இருக்கா. ஆனா நம்ம மருமக கிடையாது. என்ன சிஸ்டர், என் தம்பி எங்களை பார்த்தா யாருன்னு கேக்குறான். என் தம்பிக்கு என்னாச்சு சிஸ்டர்? சார் சார் அழாதீங்க சார், நானே இப்பதான் வந்தேன். இந்த கேஸ பத்தி எந்த டீட்டெயிலும் எனக்கு தெரியாது. நான் சாருவை போய் டாக்டரை கூப்பிட்டு வர சொல்றேன். சாரு, நீ போய் டாக்டரை கூப்பிட்டு அப்புறம் இவருக்குள்ள ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் வந்துட்டான்னு பார்த்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வா சாரு. அதோ போய் கூட்டு வரேன் துளசி. என்னது, எல்லாருமே ஐசி வார்டுக்குள்ள இருக்கீங்க? சார், நீங்களே ஒரு டாக்டர் தானே சார்? எல்லாரையும் இப்படி ஐசி வார்டுல அலோவ் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே சார்? சார், என் தம்பி எங்களெல்லாம் பார்த்து யாருன்னு கேக்குறான் சார். அவனுக்கு என்னாச்சு? இந்த பாருங்க சார், இவரோட ரிப்போர்ட் வந்துட்டு இப்பதான் அதை பார்த்துட்டு வரேன். இவருக்கு ஹெட்ல இன்ஜுரி ஆனனால இவரு பிரெயினுக்கு போற பிளட் சர்க்குலேஷன் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டே இருக்கு சார். அதனால அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஓல்டு மெமரிஸ்லாம் மறந்துட்டே வருது. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா சார், இவர் பிளட் சர்க்குலேஷன் கம்மியாக இவர் பழசெல்லாம் மறந்துட்டாரு. இப்போ ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, அவருக்கு மைண்ட்ல இருக்கிறது சோனின்ற பர்சன் தான். இப்போ அவங்க வந்தா மட்டும்தான் இவரை கியூர் ஆக்க முடியும். என்ன சார் இப்படி சொல்றீங்க? சார், இதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டியது கிடையாது. ஹெட்ல இன்ஜுரி ஆனா என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு உங்களுக்கும் தெரியல சார். தெரியும். நீங்க இனியும் டைம் வேஸ்ட் பண்ணாம இமிடியேட்டா போய் அவங்க ஒய்ஃபை கூட்டுவாங்க. அவங்க வந்து பேசதான் அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரும். இன்னும் டைம் போயிட்டே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அவங்க ஒய்ஃப் கூட யாருன்னு தெரியாது சார். அப்புறம் ஃபுல்லா மெமரி லாஸ் ஆனா கியூர் பண்றது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கே தெரியும்ல சார். அப்ப சொன்ன மாதிரி தான், நீங்க இமிடியேட்டா போய் அவங்க ஒய்ஃபை உடனே கூட்டுவாங்க. சரி, இவ்வளவு பேர்லாம் ஐசி வார்டுல இருக்க கூடாது. உள்ள ஒருத்தர் மட்டும் இருங்க, மீதி பேர்லாம் வெளியே வெயிட் பண்ணுங்க. துளசி, இவர் வந்ததுல இருந்து ரெஸ்டே எடுக்கல. இவருக்கு இப்போ தூக்கம் தேவை. நீங்க என்னன்னா ஸ்லீப்பிங் இன்ஜெக்ஷன் இவருக்கு போடுங்க. கண்டிப்பா இவர் தூங்கியே ஆகணும். ஓகே டாக்டர். அப்புறம் நீங்க இவர் பக்கத்துல இருந்து இவர் நோட் பண்ணிட்டே இருங்க. இவர்கிட்ட ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா, அப்புறம் இவர் வாமிட்டிங் எடுத்தா ஏதாவது வாமிட்டிங்ல டிஃபரெண்ட் இருக்கா, எதனால என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி நேரத்துல இப்படிலாம் வந்தா டேஞ்சர். புரியுதா துளசி? ஓகே சார். ஏன்னா ஒரு நிமிஷம். கார்த்திக், நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு தெரியும். நானும் அதான் நினைச்சேன். என்னன்னா சொல்றீங்க? இந்த சிஸ்டரை பார்க்க அப்படியே சோனி மாதிரி இருக்கனால நம்ம தம்பிக்கு ஒய்ஃபா? ஆமாண்ணா, நானும் அதான் நினைச்சேன். ஆனா எப்படிடா அவங்க இதை ஒத்துப்பாங்க? நம்ம யாருமே உங்களுக்கு தெரியாது. நம்ம கேட்டோம்னா அவங்க எப்படி இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க? நம்ம ரகுக்காக காலில் விழுந்து கெஞ்சாத அவங்க கிட்ட இந்த உதவி கேட்டே ஆகணும்னா கேட்கலாம் தான்டா. சாதாரண ஹெல்ப்பா இருந்தா எந்த பொண்ணா இருந்தாலும் பண்ணதான் செய்வாங்க. ஆனா இந்த ஹெல்ப்பை கேட்க எனக்கே ஒரு மாதிரிதான் இருக்கு. இந்த பொண்ணு இதுக்கு எப்படி சம்மதிப்பாங்கன்னு தெரியல. நம்ம சுச்சுவேஷனை அவங்க கிட்ட சொல்லி பாப்போனா, உண்மையெல்லாம் எடுத்து சொல்லுவோனா, அவங்க ஒரு டாக்டர், ஒரு பொண்ணா இருந்து இந்த உதவி செய்யாட்டினாலும் ஒரு டாக்டர் கடவுளுக்கு சமம். அவங்க செய்ய வாய்ப்பு உண்டு இல்லனா? சரி, அப்படி சொல்றியா? சரி வா, கேட்டு பாப்போம். ஓகே சார், நான் அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவரு தூங்கிடுவாரு. கொஞ்சம் அவரை பத்திரமா பாத்துக்கிடுங்க. எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கு. நான் ரிசப்ஷன்ல தான் இருப்பேன். ஏதாச்சும் அவசரம்னா என்ன வந்து கூப்பிடுங்க சார். சிஸ்டர், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? உங்ககிட்ட தான். சொல்லுங்க சார், என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. சிஸ்டர், என் தம்பியோட சுச்சுவேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல? ஆமா சார், தெரியும். அதான் உங்களால மட்டும்தான் சிஸ்டர் என் தம்பி இப்போதைக்கு காப்பாற்ற முடியும். என்ன சொல்றீங்க நீ? எனக்கு புரியல. சிஸ்டர், என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் பாக்குறதுக்கு அச்சஸ் எல்லாம் உங்களை மாதிரியே தான் இருப்பாங்க. அவங்க இப்பதான் ரீசெண்டா பஸ் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அதனாலதான் இப்படி ஆயிட்டா. இப்போ அவங்க மைண்ட் ஃபுல்லா அவங்க ஒய்ஃப் மட்டும்தான் இருக்கிறாங்க. அதனால நான் என்ன பண்றது சார்?
ப்ளீஸ், நான் கேட்க கூடாதுதான், ஆனா கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அவனை உங்களால மட்டும்தான் ஃபுல்லா கியூர் பண்ண முடியும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. சாரி, அவ கியூர் ஆகுற வரையும் அவ ஒய்ஃபா நீங்க நீங்க இருக்க முடியுமா? நான்சன் இடியட். நீங்க ஒரு டாக்டர் தானே? ஒரு பொண்ணு கிட்ட இப்படிலாம் கேட்க கூடாதுன்னு உங்களுக்கு அறிவில்லையா? இந்த பொண்ணாச்சும் இதுக்கு சம்மதிப்பாங்களா? எப்படி சார் என்கிட்ட உங்களுக்கு எப்படி கேட்கணும்னு தோணுச்சு? இதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியலையா? சிஸ்டர், எனக்கும் புரியுது. நானும் ஒரு டாக்டர் தான். இப்படிலாம் கேட்க கூடாதுன்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் நீங்க அவன் ஒய்ஃபாலாம் இருக்க வேண்டாம். நீங்க ஒரு டாக்டரா வந்து பேஷண்டோட உயிரை காப்பாத்துறது நம்மளோட கடமை. அதே மாதிரி ஒரு டாக்டரா அவனை ஒரு பேஷண்டா கியூர் பண்ணி கொடுத்தா போதும். இவங்க உங்க தம்பின உடனே நீங்க மனசாட்சி இல்லாம இப்படி கேக்குறீங்க. இதே இன்னொரு பேஷண்டா இருந்தா இப்படிலாம் நீங்க கேப்பீங்களா? சாரி சிஸ்டர், நான் கேட்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா என் தம்பிக்காக என்னால கேட்காம இருக்க முடியல சிஸ்டர். துளசி, சொல்லு சாரு. நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத. நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். இந்த குடும்பத்தை பார்த்தா ரொம்ப நல்ல குடும்பமா தான் தெரியுது. அதுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த பொறுக்கி கண்ணுல மாட்டிடுவோன்னு பயந்து தான் நீ வாழ்ந்துட்டு இருக்க. இப்போ உனக்கு சேஃப்டியான பிளேஸ் தேவை. கடவுளா பார்த்துதான் உனக்கு ஒரு நல்ல இடமா அமைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நீ அங்க அவர் ஒய்ஃபா போக வேண்டாம். அந்த பேஷண்ட பாக்குற ஒரு நர்ஸா போதும். நீ அங்க கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணு. அங்க உனக்கு செட் ஆகுதான்னு பாரு. செட் ஆகலனா வெளிய வந்துரு. செட் ஆச்சுனா ஈஸி தானே, அங்கேயே செட்டில் ஆயிடு. ஏய் ஓகே சொல்லு துளசி. அவங்க வேற நம்மளே பாத்துட்டு இருக்காங்க, பாவமா இருக்கு. நீ பயப்படாத, நான் ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் உன்னை பார்க்க வரேங்க. அப்படி சொல்றியா? ஆனா அப்படிலாம் போறது தப்பு இல்லையா? என்ன அவரு பொண்டாட்டியவா போற? நர்ஸா தானே போக போற? என்ன பிரச்சனை வந்துற போகுது? அதெல்லாம் ஒண்ணும் வராது சார். அவ வாராளா? ஓகே சொல்லிட்டா. துளசி, நீ ஒன்னும் ஒரு சாதாரண பெண்மணி கிடையாது, டாக்டர். இவன் மட்டும் உன்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணுனா ஒரு ஊசி எடுத்து சொருவிட வேண்டியதான். அதோட இவன் கதை முடிஞ்சு. பினிஷிங். சோனி, என் ஆசை உனக்குள்ள இருக்காதா? விட்டு விட்டு இருதயம் துடிக்காதா? உன் கூந்தல் நல்ல என்னை மூடாதா? உன் காற்று என் மூச்சு தேடாதா? என் தூக்கம் உந்தன் கண்ணில் கிடைக்காதா? என் சிரிப்பு உன் இதழில் பூக்காதா? என் நெஞ்சிலே தோன்றும் இசை உன் நெஞ்சில் கேட்காதா? உன் பேரை காதல் தானா தில்லானா போட வந்த மானா?